நம்ம ஏராக்ஸ்க்கு வந்து சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாஸ்ட்டு ஸ்லோ அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஃபாஸ்ட்டு ஸ்லோ அப்படின்றது இது எவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மறுபடியும் ரிட்டர்ன் வரும். ஸ்லோங்கிறது ஸ்லோவாக வரும். அது வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரைட்டில் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ இது 24 வரைக்கும் ரொட்டேஷன் இருக்குது. அதாவது இந்த டிக் டிக்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்கள். ஸோ இது நம்ம அந்த ஒரு சவுண்டும் ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம எத்தனை ரொட்டேஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக உள்ளே போகுதோ அவ்வளோ ஸ்பீடாக வெளியே வரணும், இல்லை எவ்வளோ ஸ்பீடாக உள்ளே போகுதோ ஸ்லோவாக வெளியே ரிலீஸ் ஆகணுமா அப்படின்னு அது எக்ஸ்பேண்ட் ஆகிற அந்த டைம் தான் வந்து அந்த ஸ்லோ ஃபாஸ்ட்ன்றதுக்கு அர்த்தம். இப்போ பாருங்க, இன்னும் ஸ்லோவாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் இது சிங்கிளாக போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2 பேர் அப்படி போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ நாங்கள் ஃபுல் ஸ்லோவில் வைக்கிறோம். எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே பொறுமையாக ஏறி பாருங்க. ஃபாஸ்ட்டில் வச்சப்போ டப்புன்னு அடிச்சிச்சு. இப்போது ஸ்லோவில் வச்சோம், எவ்வளோ ஸ்லோவாக மேலே வருது பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஃபுல்லாக ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கோம். இப்போ நான் டெமோ காமிக்கிறேன். டப்புன்னு மேலே வருது, தெரியுதா? அடுத்து நான் இப்போது ஸ்லோவில் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் ஸ்லோவில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் இது சிங்கிளாக போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2 பேர் அப்படி போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும்.